ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் சரி, வாட்ஸ்அப் டிபி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் சரி, எல்லோரும் இப்போது இது ட்ரெண்டிங்காக வந்து வச்சிட்ருக்காங்க இந்த கார்ட்டூன் பிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 2 ஆப் தேவை. டூன் ஆப் ஒன்று, PicsArt ஆப் ஒன்று தேவை. இந்த 2 ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேருந்து போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கேலரி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலரி போய் யாரோட ஃபோட்டோ வந்து நீங்கள் டூன் பிக் ஆக போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பெய்டு மாதிரி காட்டும், அதாவது காசு கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ மேலே வந்து இன்ட்ரோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணனா, இல்லைனா பேக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கூட அது வந்துட்டு எப்பயும் போல் கேலரிக்குள்ளே போயிடும். நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் தான் வந்து இந்த ஆப்பால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்போ தான் கார்ட்டூன் பிக் வந்து வரும். இந்த மாதிரி வந்து அனலைஸ் ஆகிட்ருக்கும். இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இன்டூ மார்க் கொடுத்துருங்க. இது நெட்டு ஆன் இருந்தால் தான் இந்த ஆப் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆட் வரும். ஆட் வந்தோடனே மேலே அப்ளை ஆப்ஷன் இருக்கும், அந்த அப்ளை கொடுத்துருங்க. கீழே சேவ் பட்டன் இருக்கும், சேவ் பண்ணிட்டிங்கன்னா அது உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு PicsArt ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கு வந்து நெட்டு தேவையில்லை. இப்போ நெட்டு ஆனில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காட்டுது. ஸோ வந்து நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ கொடுங்க. எடிட் ஃபோட்டோ கொடுத்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோ லிங்க்கில். இதுதான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ கீழே ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு வரும். நம்ம டூன் ஆப்பில் தலை செஞ்சோம் இல்லையா, அதோட அவுட்ஃபிட் இருக்கும். அந்த அவுட்ஃபிட் வந்து வீடியோ லிங்க்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த அவுட்ஃபிட்டு. இது கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு மறுபடியும் கீழே வந்து ஸ்லைட் பண்ணி ஆட் ஃபோட்டோன்னு கொடுங்க. ஆட் ஃபோட்டோன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டூன் ஆப்பில் செஞ்சோம் இல்லையா, அந்த தலை வந்துடும். கீழே கட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்லைன்னு இருக்குது இல்லையா, ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகுதில்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த தலையை சுற்றி அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அதாவது இந்த அவுட்லைன் எதுக்குன்னா நம்மளுக்கு எந்தெந்த பாட்டை வேணுமோ அதுக்காக தான் இந்த அவுட்லைனு. இது ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவ்யூ இருக்குது இல்லையா, அந்த ப்ரிவ்யூ பட்டன் அழுத்துங்கன்னா இதுமாரி பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் வரும். இப்போது எரேசர்னு இருக்குல்ல, அந்த எரேசர் இருக்க பாட்டை வந்து ஜூம் பண்ணி எந்தெந்த பாட்டெலாம் நம்மளுக்கு வேணாமோ அந்த பாட்டெலாம் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து எந்தெந்த பாட்டெலாம் வேணாமோ அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மேலே சேவ்னு இருக்கும், சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போ உங்களுக்கு தலை பெருசாக வைக்கணும்னா பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வைக்கணும்னாலும் சின்னதாக வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த நெக்குக்கு நேராக வந்து நம்ம வைக்கணும். கீழே இப்போ அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டெம்பரேச்சரும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இப்போ அந்த அவுட்ஃபிட் இருக்குது இல்லையா, அந்த கலருக்கும் நான் அந்த இப்போ நம்ம டூன் ஆப்பில் பண்ண அந்த ஸ்கின் கலருக்கும் கொண்டு வரதுக்கு தான் அந்த டெம்பரேச்சர் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த டெம்பரேச்சர் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே வந்து அந்த அவுட்ஃபிட்டுக்கும் நம்ம டூன் ஆப்பில் செஞ்சோம் இல்லையா அந்த தலை கலர், அந்த ஸ்கின், அந்த ஃபேஸ் ஸ்கின் கலருக்கும் வந்து மேட்சிங்காக ஆகிடும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டவுன்வர்ட் சிம்பிள் இருக்கும், ஏரோ சிம்பிள், அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா சேவ் ஆகிடும் உங்கள் கேலரியில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.